அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இந்த 52 மாத காலத்தில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர். இந்த மாவட்டத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்தார். இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்திலே தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள். எப்பொழுது பார்த்தாலும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து அவர்கள் இந்த மக்களை அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த மண்ணிலே மறைந்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தார்களோ அதே போல இன்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உங்களை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா இன்றைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போகணும் அல்லது கோவைக்கு போக வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் நீண்ட கால பிரச்சனை. இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிறப்பான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன். 400 கோடி அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாங்க கொண்டாந்தோம். துரதிர்ஷ்டவசமா நம்முடைய ஆட்சி தொடரல. பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார். இது நியாயமா? கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? அது மட்டுமல்ல, நல்ல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு பார்த்தாலும் போதைப் பொருள் இன்றைக்கு கீழிருந்து மலை பகுதி வரைக்கும் வந்துடுது. எல்லா பகுதியும் போதைப் பொருள் விற்குதுல்ல, விற்குதா இல்லைங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. அது கிராமத்தில் தான் சரி, நகரத்தில் தான் சரி, மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறீங்களே பெரும்பாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய உதவியோடு தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக இன்றைக்கு பரவலான செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுறதா மிக மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் குன்னூர் சட்டமன்ற தொகுதி, உதகை சட்டமன்ற தொகுதி, அதே போல கூடலூர் சட்டமன்ற 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறார். அவை இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வெறும் 37,000 ரூபாய் 1000 சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம். இது நகராட்சி பகுதியாக இருந்தால், அதே நகராட்சி பகுதியாக இருந்தால் 74,000 ரூபாய் அந்த வீடு கட்டுவதற்கு 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் 74,000 ரூபாய் நீங்க இந்த அனுமதி கட்டணம் கட்ட வேணும். பேரூராட்சியா இருந்தா அதிமுக ஆட்சியில் 24,000 ரூபாய், திமுக ஆட்சியில் 70,000 ரூபாய், 46,000 ரூபாய் கூடுதலாக கட்டணும். பேரூராட்சியில், நகராட்சியில் கூடுதலாக 37,000 ரூபாய் கட்டணும். ஆக இந்த பணத்தை கட்டினாலும் உடனடியாக அனுமதி கிடைப்பது கிடையாது.
மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடனே இந்த கட்டணத்தை எல்லாம் மக்களோடு ஆலோசித்து உங்களுக்கு சிரமம் இல்லாம கட்டண நிர்ணயம் செய்யப்படும். அதோட இந்த சொத்து வரி கேட்க வேண்டியதே இல்லை. இன்றைக்கு நகராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடை வரி 150% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது, போராதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1000 ரூபாய் கடைக்கு வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடைக்கு 1000 ரூபாய் வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேண்டும். ஆக இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவெடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, இந்த குன்னூர் நகராட்சி பகுதியில் இந்த கடை வைத்திருக்கின்றவர்கள் கடும் சார் எல்லா தரையிலும் ஊழல்கள்ல நான் சொல்லிட்டே வந்தேன். இன்றைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடைங்க. 6000 மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா அவர்கள் கூடுதலாக வசூல் செய்யறாங்கல்ல. அப்படி கூடுதலா வசூல் பண்ணிட்டு பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில் கூடுதலாக வசூல் செய்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400, 4 ஆண்டுல 22,000 கோடி டாஸ்மாக் கடையில் முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? 2-3 நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சரே சொன்னார்ல, 10 ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல. நாங்க சொன்னது உண்மைதானே? மக்கள் சொல்றதை நாங்க அப்படியே சொல்றோம். கீழே இருக்கின்ற மக்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் அறிந்து அதை உங்களுக்கு திருப்பி சொல்றோம். 2 நாளைக்கு முந்தி இந்த துறையுடைய அமைச்சரே நாங்கெல்லாம் 10 ரூபா கூடுதலாக வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பணம் எங்க போகுது? மக்கள் கேள்வி. இந்த பணம் எங்க போகுது? எந்த கணக்கில் இருக்குது? எந்த பாட்டில் எவ்வளவு பாட்டில் விற்பனை பண்ணீங்க? எவ்வளவு பாட்டில் திருப்ப பெற்றீங்க? அதுக்கு எவ்வளவு வசூல் ஆச்சு? கணக்கு இல்ல, இதுவரைக்கும் கணக்கு இல்ல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இதையெல்லாம் தோண்டி எடுத்து இந்த டாஸ்மாக் முறை கண்டுபிடிக்கப்பட்டு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவரெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய முறையில் சட்ட நீதியாக தண்டனை பெற்று தருவோம். இன்றைய தினம் திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது. வந்து வேணாலும் வந்து பாருங்க. நீங்களும் ஆள் வச்சு உடைச்சு பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. ஆள் வச்சு அதிமுக ஆட்சி அதிமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க, நொறுக்க முடியல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம், 2 தெய்வங்களும் அதிமுகவை எங்களுக்கு அருள்புரிந்து காத்தல்கிறது. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க, அதிமுக உடைக்க சதி செஞ்சீங்க, அதிமுக பிளக்க சதி செஞ்சீங்க. அதிமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க. அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி. ஆகவே இது உழைப்பால் உயர்ந்த கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. அத்தனை தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனையோ பேரை கொம்பு சிவி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் எத்தனையோ வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவோ சோதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை சோதனையும் இங்கே இருக்கின்ற மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர் மூலமாக தூள் தூளாக்கப்படும். திரு கனிமொழி அவர்களே,
அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு செல்லலாம். இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுக பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். திமுக ரெண்டா போச்சு, ரெண்டா பிளந்து